வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் அடுத்த வருடம் இன்னும் 8 மாதம் இருக்கு அப்படின்னாலும் கூட அதற்கிடையே அரசியல் கட்சிகள் ஆளாளுக்கு ஒரு தேர்தல் சார்ந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய நிலவரத்தில் களத்தில் முந்துவது யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் நேரடியாக பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு 110 தொகுதிகள் வரை சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். எங்களுடைய கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் அப்படின்றார். இன்னொரு புறம் மாவட்டந்தோறும் நலத்திட்ட உதவிகள் தொடக்க விழா அப்படின்னு முதலமைச்சர் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார். அரசு தன்னுடைய 2 திட்டங்கள் மூலமாக உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு முகாம்களை நடத்தி அரசு சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு போவது அப்படின்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பனைமரம் ஏறி கல்லிறக்கக்கூடிய போராட்டம், ஆடு மாடுகளை வைத்து மாநாடு நடத்தினார்கள். அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக மரங்களின் மாநாடு நடத்த போகிறாங்க இன்னும் சில நாட்களில் 30ஆம் தேதி. ஒரு புது வியூகத்தை களத்தில் முன்வைக்கிறாரா? இது அடிப்படை வாக்குகள், விவசாயம் சார்ந்த எளியவர்களுடைய வாக்குகளை குறிவைத்து அவர் காய் நகர்த்துகிறாரா அப்படின்ற கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு புறம் தாவேகா சமீபத்தில் நடத்தியிருக்கக்கூடிய மாநாடு 2 முனை போட்டி தான். திமுக தாவேகா அப்படின்னு களத்தை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டியாக மாற்ற நினைக்கிறாரா? அதிமுகவை விமர்சிக்காமல் இருந்த விஜய் விமர்சித்து இதன் மூலமாக 4 முனை போட்டியை உறுதி செய்கிறாரா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். களத்தில் தலைவர்கள், 4 முனை போட்டிகள், தற்போது முந்துவது யார்? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். பத்திரிகையாளர் திரு சுபேர், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு பெருமாள்மணி, முதல்ல இந்த களம் 8 மாதம் இருக்கு, என்ன வேணால் நடக்கலாம்னாலும் விஜய் அதிமுகவை விமர்சிக்காமல் இருந்தார், இப்போ விமர்சிக்கிறார் அப்படின்றது 4 முனை போட்டி அப்படின்றத உறுதி செய்வதற்கான அடையாளமா? ஆமாம், 4 முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ் வந்துட்டாலே அது 4 முனை போட்டி தானே. ஏன்னா 2021 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தாவேகாவினுடைய வருகை தானே. அங்கே 2021 தேர்தலிலேயும் 3 முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் நின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய கட்சிகளான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு அணியும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு அணியும், அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது. தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை போட்டார்கள். ஆக அந்த வகையில் அப்போது மும்முனை போட்டி நிலவியது. இப்போது தாவேகா புதிதாக களத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் நாங்கள் எல்லா தொகுதிகளிலேயும் வேட்பாளர்களை போடுவதற்கு தயாராகிவிட்டோம், கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம், கூட்டணி அரசுக்கே கூட தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்துவிட்ட பிறகு 4 முனை போட்டி என்பது முந்தைய காலங்களில் நிறைய காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. விஜயகாந்த் அப்படிதான் வந்தார், கூட்டணிக்கு போகலையா? முதலமைச்சர் கேண்டிடேட் தான், அன்புமணி அவர்கள் கூட்டணிக்கு திரும்ப போகலையா? அது விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு பார்வை இன்னும் வச்சுட்டு இன்னமும் நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் கூட்டணிக்கு போவார்? இபிஎஸ் சொன்னார் பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஒரு இக்கனால சொன்னார். இல்லை, இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன இது, அவருக்கு கட்சி கூடி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தீர்மானிச்சிட்டாங்க. அவர் நிச்சயமாக இதற்கு பிறகு அவர் யாரோடையுமே கூட்டணிக்கு போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் பாஜக அஇஅதிமுக கூட்டணி இந்த அளவுக்கு வலிமை பெற்ற பிறகு பாஜகவை கொள்கை எதிரின்னு அவர் விமர்சித்த பிறகு அந்த கூட்டணிக்கு எப்படி இவர் போவார்? நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. தமிழகம் 4 முனை போட்டிகளை தான் இருக்கிறது. அவர் குறிப்பாக பெண்கள் வாக்குகள் இந்த முறை விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். அதற்கான காரணிகளை நம்ம களத்தில் பார்க்கிற பொழுதும் தெரிகிறது. இல்லை, இந்த 4 முனை போட்டி அப்படின்றது களத்தில் ஏற்கனவே இருந்த 3 பேர், புதிய வரவு இவர் யாரை டேமேஜ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் எல்லா தரப்புல இருந்துமே வாக்குகளை எடுப்பார். விஜய்க்கு அக்ராஸ் த செக்ஷன் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. நிச்சயமாக எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகளை எடுப்பார். குறிப்பாக பெண்கள் வாக்குகள் இப்போ இவ்வளவு நாட்களும் இருவரும் முன்னேற்ற கழகங்கள்கிட்ட பெண்கள் வாக்குகள் இருந்தது. இப்போ ஐயா கலைஞர், அம்மா ஜெயலலிதா இவர்கள் எதிரெதிர் அரசியல் செய்த காலகட்டங்களில் ஒரு அரசு பெண்களை பாதுகாக்கும் இல்லைங்களா. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் பேசுகிற அரசியல் அல்லது கருத்தாக்க தளத்தில் பேசப்படுகிற எல்லா விஷயங்களுமே, சித்தாந்த தளத்தில் பேசப்படுகிற எல்லா விஷயங்களுமே ஒரு ஜெண்டராக நீங்கள் பகுத்து பார்த்தீங்கன்னா அது ஆண்களை மையமாக வைத்ததாகவே இருக்கிறது. ஆனால் இங்கே பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான அரசியல்னு அப்படி ஒன்று இருக்குல்ல. இப்போ இதில் எது முக்கியமாக மிஸ் ஆகுது அப்படின்னு நான் களத்தை கூர்ந்து பார்க்கிற பொழுது என்ன மதிப்பிடுகிறேன் என்றால், கலைஞர் ஐயா ஜெயலலிதா அம்மா கால அரசியலில் பெண்கள் அரசுக்கிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல.
இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோடி குடும்பங்களுக்கான மின் கட்டணத்தை அரசு கட்டுது. அப்போ அவங்க அந்த நிலைமையில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1.5 யூனிட் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவில் தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது. அந்த வாழ்க்கை தரம் இருக்கக்கூடிய குடும்பங்களோட பெண்களுக்கு கூட அரசுங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷனாக ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க, நீங்களும் கிராமத்துலேருந்து வந்தவர் தான், பலர் கிராமத்தில் இருக்கும். இப்போ ஒரு கிராமம் நமக்கு வெளியுது அப்படின்னா, கிராமத்துக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசு பேருந்து வந்தது, ஒரு காலகட்டத்தில் மின்சாரம் வந்தது, ஒரு காலகட்டத்தில் அரசு தொலைக்காட்சி வந்தது, அதற்கு பிறகு பஞ்சாயத்து தொலைக்காட்சினே ஒன்று வந்தது தெரியுங்களா ஒரு காலகட்டத்தில். அதற்கு பிறகு அரசு வீடுகள் தோறும் தொலைக்காட்சிகளை கொடுத்தது. அதற்கு பிறகு இல்லந்தோறும் மிக்சி வந்தது, கிரைண்டர் வந்தது, அரசு ஆடு மாடுகளை கொண்டு வந்து வீடுகளில் கொடுத்தது, லேப்டாப் வந்தது, சைக்கிள் வந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரு காலகட்டம். ஒரு நேரத்தில் கிராம பஞ்சாயத்துக்குள்ள டாஸ்மாக் வருது. அப்போ அந்த பொருளாதாரம் என்ன ஆகும்? நீங்க ஒரு இல்ல அது கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. அதோட தாக்கம் ஒரு தலைமுறை கடந்துருச்சு. நீங்க இதுதான் என்னன்னா, இந்த இந்த கிராம பஞ்சாயத்துகளுக்குள்ள டாஸ்மாக் எப்போ போச்சுன்னு பாருங்க. எந்த கால டாஸ்மாக் விற்பனைக்குள்ள இப்படி ஜெனரலைஸ் பண்ணாம, டாஸ்மாக்ங்கிறது 23 வருஷமா விற்பனை பண்ணிட்டு இருக்கு. 2003 விற்பனை பண்ணுது, இன்னைக்கு 22 வருஷமா விற்பனை பண்ணுது. ஆனால் கிராம பஞ்சாயத்துக்குள்ள போச்சு இல்ல. அப்ப என்ன, ஏன்னா ஒவ்வொரு கிராமமும் தன்னளவில் ஒரு தனி அரசுனாரு காந்தி. அப்போ ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு கிராம பஞ்சாயத்துக்குள்ள நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்த பொழுது அது மக்களை எப்படி பாதித்தது? அந்த இடத்துல தான் அதே மகளிர் வாக்குகளை 1,16,00,000 பேருக்கு நேரடியாக 1000 ரூபாய் பெறாங்க. இப்போ ஒரு 30-35 லட்சம் பிளான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நியர்லி 1.5 crore ஆக போகுது. ஆமா. அப்போ அதுல என்ன பெரிய தாக்கம்? இது எப்படி விஜய்க்கு போகும்னு நினைக்கிறீங்க? மகளிர் ஓட்டு என்னன்னா, இது போன தேர்தல் வரைக்கும் இன்னுமே இதுல நம்ம ஒரு விஷயத்தை உடைச்சு பேசுறது அப்படின்னா, பணம் ஒரு பெரிய அளவில் தமிழக அரசியல் களத்தில் இருக்குது. பெரிய பெரிய கட்சிகள் எல்லாருமே கொடுக்குறாங்க. கேண்டிடேட்ஸ் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப பணம் கொடுக்குறாங்க. அப்போ அதிருப்தியில் இருக்க வாக்குகளை பணத்தை வைத்து சரி கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட கட்சிகள் மத்தியில் இருக்குது. ஆனால் அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. இந்த தேர்தலில் அப்படி ஒரு ஆப்ஷன் புதுசா வருது. திரைப்படங்கள்ல இருந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர் வராரு, பெண்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு தலைவர் களத்துக்கு வராரு. அப்போ இந்த இடத்துல இப்போ நீங்க ஒரு காலகட்டத்தில் நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அரசுகள் எவ்வளவு கவனமாக பெண்கள் விஷயத்தில் இருந்ததுக்கு மட்டும் சொல்றேன். இந்த மார்னிங் பில்ஸ்ன்னு சொல்லி ஒரு கருத்தடை மாத்திரைகள் இருக்கும். அந்த மாத்திரைகள் தமிழ்நாட்டில் ஒரு 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா தடை பண்ணியே வச்சிருந்தாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு, என்னன்னா இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்முறையில ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு நுட்பமாக பார்த்த ஒரு அரசு இருக்குல்ல. இப்போ இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல இருவரும் முன்னேற்ற கழக அரசுகளும் ரொம்ப ஸ்மார்ட்டா பல விஷயங்களை பண்றாங்க. ஆனால் அது அடியில போய் கீழே இருக்கக்கூடிய பெண்களை, ஏன்னா பெண்களுக்குன்னு ஒரு பெரிய வாய்ஸ் இங்க இல்லை. அப்ப அந்த பெண்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு புதுசா ஒரு சக்தி வருது. அந்த இப்ப என்னன்னா, இருவரும் தலைவர்களுக்குமே அணிகள் இருக்கிறது, அவர்களை நெருங்கி தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்க எல்லாத்தையுமே இதற்கு முன்னால் வந்த 2-3 தேர்தல்களில் சமாளித்ததை போல பணபலத்தை கொண்டோ அல்லது ஒரு ஆப்ஷன் இங்க அல்லனா அங்க, இவங்க முதல் இடத்துக்கு வந்தா அஇஅதிமுக முதல் இடத்துக்கு வந்தா திமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கு, திமுக முதல் இடத்துக்கு வந்தா அஇஅதிமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப இந்த கேம் இப்படிதானே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்க மாறுது. இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு பங்கை விஜய் செய்ய போகிறார். அந்த பங்கை முக்கியமாக செய்வதற்கு காரணமாக இருக்க போறது பெண்களினுடைய வாக்குகள். வழக்கறிஞர் திரு சேலமணிகண்டன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன். திரு சேலமணிகண்டன், பத்திரிகையாளர் சுபேர், களத்தில் நேரடியாக அஃபிஷியலாக சுற்றுப்பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர். பேசிகிட்டு இருக்கோம், இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 110 தொகுதிகளை அவர் நியர்லி சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். கூட்டம் கூடுது, அந்த கூட்டத்தில் தொடர்ந்து அரசை விமர்சித்து வருகிறார். அப்போ களத்தில் முன்னிலையில் இருப்பது அதிமுகன்னு பார்க்க வேண்டாமா? இல்லை, முன்னிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தை இது தொடங்கியிருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கார். இந்த பக்கம் திமுகவும் தொடங்கியிருக்கிறாங்க. அது ஏறக்குறைய அதுவும் பிரச்சாரம் மாதிரி தான்.
இப்போ அவங்க நேரடியா பிரச்சாரமா இல்லாம நேரடியாக இப்ப அவங்க அரசா இருக்கிறதால அரசு மூலியமாக போயிட்டு இருக்காங்க. இப்போ 2 கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த 4 முனை போட்டி அப்படின்னு நீங்கள் தலைப்பு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியெல்லாம் கிடையாது. 2 முனை போட்டி தான். 4 பேர் களத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். 2 அதிமுக திமுக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த 2024 நடந்த டேட்டாவை வச்சு நம்ம பேசுகிறா இருந்ததுன்னா திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக இருக்குது. இந்த 2 பேர் தான் இன்றைக்கி அந்த ஓட் பேங்க் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி 8% வாங்கியிருக்கு. இந்த 3 தான் வந்து இன்றைக்கி களத்தில் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு கட்சி. ரெக்கார்டாக நம்மள்கிட்ட இருக்குது, டேட்டாவாஸாக இருக்குது. அடுத்து 4வதாக விஜய் ஒருத்தர் வர்றார். இப்போ 2 பேர், விஜயா இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும், 2 கட்சியும் களத்தில் இருக்கிறாங்க. போட்டி அப்படிங்கிறது வந்து அதிமுக திமுகவுக்கு தான். அதிமுக திமுக தான் போட்டிங்கிறது எதார்த்தம். அதிமுக தலைமையிலான என்டிஏவும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டி. 26 தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நீங்க 4 முனை போட்டி அப்படிங்கலாம் கிடையாது. 4 பேரும் களத்தில் இருக்கிறாங்க. 4 பேரும் சரிபலத்தோடு இருக்காங்களா நான் கேட்கல. ஆனா இந்த ஒருத்தர் இன்னொருத்தரை டேமேஜ் பண்றாரு. மேபி ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி அரசை அமைய விடாமல் தடுப்பதற்கு யாரோ ஒருத்தர் உதவிடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்க போகுது. இல்ல அந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் டேட்டாஸை வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் திருப்பி ஒரு தேர்தல் வருது. இந்த 2 வருடத்தில் விஜயினுடைய செயல்பாடுகள் என்ன? தமிழ்நாட்டில் மக்களை அப்படியே புரட்டி போடக்கூடிய பல பிரச்சனைகளை கையில் எடுத்து பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு எழுச்சி நாயகனாக மாறி தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னா அது எதுவுமே இல்லை. பிரச்சனையின் அடிப்படையில் தான் இங்கே மக்கள் வந்து தலைவர்கள் உருவாகிறாங்கிறது வரலாறு. அப்படி எந்த பிரச்சனையும் கையில் எடுத்து ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு எழுச்சியை அவர் உண்டு பண்ணிடல. இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் அவர் திரைப்படத்தில் நடிகராக இருந்த பொழுது ஒரு ரசிகராக இருந்த கூட்டம். இப்போ விஜய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் விஜய் இல்லாமல் ஒரு சாமானிய விஜயாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார்னா இவ்வளவு கூட்டமோ இவ்வளோ ஆர்ப்பாட்டமோ ஒரு எழுச்சியோ வந்திருக்காது. ஏன்னா அவர் எதுவுமே செய்யலை. அரசியல் ரீதியாக களத்தில் மக்களுக்கு எதுவுமே செய்யலை. நீங்கள் நடிகர் விஜயாக நடிகர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு திரண்டு நிற்கிது. அவர்கள் வாக்கா மாறுவாங்களா இல்லைங்கிறது 2வது பிரச்சனை. காமனாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய காமன் மக்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறார், எதை கையில் எடுத்திருக்கார், எந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார், எந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார். சரி, அதை கூட விடுங்க. கடந்த 50 ஆண்டுகளில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அது இப்போ ஜிடிபியாக இருக்கட்டும், கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய லெவலில் முன்னாடி இருக்கு. இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா பெட்டரா ஒரு சாய்ஸ் என்ன இவர் கொண்டு வந்திருக்கிறார் கையில்? இத்தனை கேள்விகள் இருக்கு. நீங்க இதை கொண்டு வந்து இவரை கொண்டு வந்து நீங்க 2 பேரும் பெட்டரா நான் சொல்றது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அந்த போட்டியை தனக்கு எதிரானதாக மாற்ற நினைக்கிறாருல. அப்படித்தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க முதல்ல ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு, இல்ல ஒரு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போறாருன்னா ஜிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. எடுத்தோடனே வாட்ச்மேன் ஆகணும்னு ஆசைப்படுவாரு. என்ட்ரி ஆயிருக்காரு ஒரு இடத்துக்குள்ள. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட தான் எனக்கு போட்டி. அப்பதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் அது. ஒரு பெரிய இடத்தை நோக்கி நம்ம போறப்ப தான் அதை நோக்கி போக முடியும். கள நிலவரம் என்ன இருக்கு? விஜயின் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. விஜய் நீங்க உதாரணத்துக்கு பெருமாள் சொல்ற வீட்டுக்கு வந்து ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதை தாண்டி பெண்களுடைய ஓட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. சரி, பெண்கள் பிரச்சனைக்கு என்னத்தை பேசியிருக்காரு, என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு? பெண்கள் சம்பந்த பிரச்சனைக்கு இந்த கவின் வழக்கு எடுத்துங்க. கவின் வழக்கில் பாதிக்கப்பட்டது கவின் குடும்பத்துக்கு ஏதாவது பேசியிருக்கிறாரா? பெண்கள் எப்படி வராங்க? காதல் பிரச்சனையில் ஒரு பையன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதில் பெண்கள் சம்மந்தப்படலையா? இப்போ அதனுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ ஒன்று சொன்னார் அண்ணன் பெருமாள் மணி அவர்கள் வந்து சாராயம் வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, கிராமம் வரைக்கும் போயிடுச்சு, உள்ளாட்சி வரைக்கும் போயிடுச்சு, பேரூராட்சி வரைக்கும் போயிடுச்சுன்றாரு. சரி, இந்த மது ஒழிப்பு கொள்கையில் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? தாவேக்கா நாங்கள் எங்கள் கட்சியில் வரக்கூடிய தொண்டர்கள் யார் மது இருந்தக்கூடாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு முழுவதுமாக நிறைவேற்றிடுவோம் சொல்ல முடியுமா? என்ன நிலைப்பாடு இருக்கு? இப்போ எதுலையுமே ஒரு தெளிவில்லாத நிலை இல்லாத கட்சின்னு பார்க்க வேணாமா? அது மட்டும் தான் ஒரு கரிஷ்மால ஒரு கரிஷ்மாட்டிக் கட்சி தான் அது, வேற ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்க விஜய் எடுத்துங்க, விஜய் நடிகர் விஜயை எடுத்து வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி தாவேக்காவினுடைய விஜயாக நீங்க என்ன அளவில் நீங்க வைப்பீங்க? தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர் வச்சுங்க, எல்லா அரசியல் கட்சியும் வச்சுங்க. தாவேக்காவினுடைய தலைவராக நடிகரை கட் பண்ணிட்டு தாவேக்கா தலைவர் விஜயாக தமிழ்நாட்டு அரசியலோடு தமிழ்நாட்டு அரசியல் தலைவரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர் ஜீரோவில் தான் இருப்பார். இன்னொரு விஷயம் சொல்லலாம், இந்த இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த நண்பா நண்பிகள்லாம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போனால் சட்டமன்ற கேட்டுக்கெல்லாம் கிரீஸ் தான் தடவணும். அந்த அளவுக்கு தான் அவர் அரசியல் பக்குவப்படுத்தப்படாமல் ராவா இருக்காங்க. அவங்க குறைவா சொல்லல, நான் அவர்களை இவர்கள் அரசியல் படுத்தல, ஒழுங்குபடுத்தல. இந்த நிலைமை தான் இன்னைக்கு அங்க இருக்கு. இதை வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவோம், சட்டசபையில வந்து சட்டமன்றத்தை கூட்டிடுவோம், அமைச்சரவை அமைச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பகல் கனவு தான். ஒரு சித்தரிக்கப்பட்ட
ஒரு ஒரு பிம்பத்தை தான் உருவாக்க முயற்சி பண்றாங்க. கேட்போம். நான் திரு சேலமணிகண்டன் களம் அப்படின்றது திமுக விசஸ் தாவேக்கானதான் இருக்கு அப்படின்னு இப்போ கடந்த ஒரு வாரமா அது பற்றிய பேச்சுக்கள் இதெல்லாம் விஜய் கட்டமைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலையா? திமுகவும் தாவேக்காவுக்கு நேரடியாக பதில் கொடுக்கல அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்த மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டுமல்ல கிறிஸ்துமஸுக்கும் அதே மாதிரி ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லி எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை சொல்லிடுறேங்க. கார்கே, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் நேரடியா வரேங்க. 4 முனை போட்டி அப்படிங்கிறதுல இருந்தே நான் மாறுபடுறேங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரன்னர் வின்னர் அப்படிங்கிறதுக்கு 2 பேரும், 3ஆம் பரிசுக்கும் ஆறுதல் பரிசுக்கும் 2 பேரும் போட்டிடுறாங்க. இதுதான் தமிழகத்தின் உண்மையான களம். 2 பேர் பார்த்தீங்கன்னா வின்னர் ரன்னர் அதுக்கு போட்டி போடுறாங்க. மிச்சம் 2 பேர் 3ஆவது இடம் பரிசுக்கு ஒன்றும் ஆறுதல் பரிசுக்கு ஒருத்தர் தான் போட்டியிடுறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான தமிழக கலைங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நேச்சுரலாக கடந்த 50-60 ஆண்டு கால தமிழக அரச வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அது திமுக இல்லை அதிமுக அப்படின்னு போயிட்டு இருக்கிறது மாத்திரமல்லாமல் விஜய் அவர் என்ன பண்ணுவார்னா ஓட்டை பிரிப்பார். அவர் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நிச்சயமா ஒரு 7 முதல் 10% ஓட்டை பிரிப்பார். ஏற்கனவே நம்ம தமிழ் தேசிய அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு 8% ஓட்டை வச்சிருக்கிறார். 8 ஒருபோதும் 28 38 ஆக முடியாதுங்கிறது கள நிலவரம். தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆரம்பிக்க போற இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட போற விஜய் அதிகபட்சம் அந்த 8 முதல் 10 பிரிப்பார். அதையுமே பார்த்தீங்கன்னா சின்ன மீனை தின்னுதான் பெரிய மீன் வளரும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அதிபர் இருக்கிற வாக்கு அவர் பிரிப்பார். அதிமுகவிற்கு வராதுன்னு மற்ற விமர்சகர்களால் சொல்லப்படுகிற சிறுபான்மையினர் ஓட்டுக்களை அவர் பெரிய அளவில் பிரிப்பார் அப்படின்னு நான் நம்புறேங்க. அதே மாதிரி 40 வயதுக்கு உட்பட்டவங்க ஓட்டை அவர் பிரிப்பார். ஸோ ஓட்டை பிரித்து அதனால அவர் வாக்கு சதவீதத்தை அந்த 10% காட்டுவார். ஒழிய எந்த விதத்திலையும் அவர் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகம் ஒருபோதும் வாக்கு ஆட்சி அமைப்பாரா இல்லையான்றதை விட நீங்க என்ன சொல்றீங்க? 2024 3% ஓட்டுல நாங்க ஆட்சி இழந்தோம் நீங்க சொல்றீங்க. அந்த 3% ஓட்டை இவர் வாங்குற 10% டேமேஜ் பண்ணிட்டா அதிமுக ஆட்சி அமைக்க முடியாம போயிருமே. அதே டேமேஜ் நான் திமுகவுக்கு ஆகணும்னு நினைக்கிறேன். திமுக கொடுத்திருக்கிற இந்த 4 வருஷ திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறப்ப அந்த திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுங்கிறப்ப யார் வெற்றி பெறக்கூடிய பலமான பலசாலி யாருன்னு மக்கள் அந்த இடத்துல சிந்திச்சு ஓட்டு போடுவாங்களா? இல்ல இவர் வர்றாரு இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைப்போம் மக்கள் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா? ரிஸ்க் எடுத்து மறுபடியும் ரிஸ்க் கிடைக்காம போச்சுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கா மறுபடியும் திமுக ஆட்சியில உட்காந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாவோம் அப்படிங்கிறது மக்களுக்கு மிக நல்லா தெரியும். அப்படிங்கிறப்ப சார் அதாவது அதிமுக உள்கட்டமைப்பு கூட்டணி இதெல்லாம் தாண்டி வெற்றி பெறுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அதிமுக மனமாற திரு மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க அப்பா 2011 திரு கருணாநிதி அவர்கள் கொடுத்ததை விட தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததை விட மிக மிக மோசமான பீகார் ஆட்சி தமிழகத்தில் கொடுத்திருக்கிறதுனால மக்கள் நேச்சுரலா 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா? திராவிட பீகார்லயே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஒரே முதலமைச்சர் தான் சார். நான் அப்படி சொல்லலையே சார். ஒண்ணு இல்ல சார், 4.5 வருஷம் மக்கள் அதாவது அதிமுகவுக்கு வாக்களிக்க போறவங்க 45 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவன் தான். நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி, திரு கருணாநிதியுடைய ஆட்சி, பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி இது நாளையும் பார்த்திருப்போம். குறைஞ்சபட்சம் பழனிசாமி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் சார். ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஏன்னா இது அவனுக்கு வாழ்க்கை பிரச்சனை. மறுபடியும் தப்பி தவறி ஏதாவது ஓட்டு சிதறல் ஏற்பட்டு நான் ஏற்கனவே இன்னொன்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி திமுகவிற்காக அன்று கமல் 1.0 தயாரிக்கப்பட்டாரோ அந்த மாதிரி திமுகவால் தயாரித்து களத்தில் இறக்கப்பட்ட கமல் 2.0 தான் விஜய். ஆனா இப்ப அவங்க நினைச்சது வேற மாதிரி ஆகி போச்சு. எதையோ ஒண்ணு பிடிக்க போய் ஏதோ ஒண்ணு ஆகி போகுது. இவரெல்லாம் நம்ம மடியிலே கை வச்சிருவாங்க பயம் பதற்றத்துல இருக்கிறாங்க. விஜய் எப்படி ஒரு இளைஞரோ அந்த மாதிரி இளைய வாக்குகளை கவருவார். அவர் பாத்தீங்கன்னா ஜூனியர் இதுக்கும் நீங்க சீனியர் இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஒரு 8% 10% வாக்கு வாங்குவாரு. அது ஏற்கனவே இருக்கிற சீமாட்டு அவர் எடுக்க போறாரு. ஒட்டு மொத்த இந்த அரசு ஊழியர்கள் என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களை எதிர்கட்சி தலைவராக நிறுத்தி தான் நாங்க அங்க வச்சு அழகு பார்க்க போறோம்னு சொல்லியிருக்காங்க.
1.5 கோடி மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கல, அவங்க யார் விஜய் நம்பி ஓட்டு போடுவாங்களா? இல்ல 1.5 கோடி மகளிருக்கு உரிமை தொகை கிடைச்சிருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க நான் கேக்குறேன். அவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? அருமையா கேட்டீங்க. போன அப்படியே பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தை பாருங்க எவ்வளவு திமுக அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் வாங்கினதுக்கும் பாராளுமன்ற தேர்தல் குறைஞ்சிருக்கு. அப்பயே உரிமை தொகை வாங்கினாங்க தானே? சரி சார், 1.5 கோடி பேர் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பார்ப்பேன்னு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்களா மகளிர், அவங்க ஓட்டு விஜய் நம்பி போடுவாங்களா? இல்ல ஆடு மாடு செடி கொடியை வச்சு மாநாடு போட்டுட்டு இருக்கிறாரு அவரை நம்பி ஓட்டு போடுவாங்களா? பிராக்டிகலா யார் சிஎம் உட்கார்ந்து இருந்தாங்க, யார் ஆட்சியில் நல்லது நடந்தது, 11 மருத்துவக் கல்லூரி வந்தது, தமிழ்நாட்டில் குடிமராமத்து பணி யார் ஆட்சியில் நடந்தது, எத்தனை நல்லது நடந்தது, கொரோனாங்கிற ஒரு பெரும் பூதத்தை எப்படி எடப்பாடி பழனிசாமி கையாண்டார், மத்திய அரசோட போராடி ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் எப்படி கொண்டு வந்தார், இதை பார்ப்பாங்களா? இன்னும் ட்ரெய்லருக்கே ஆரம்பிக்காத வண்டியே ஆரம்பிக்காத விஜய் பார்த்து ஓட்டு போடுவாங்களா? ஆடு மாடு செடி கொடிக்கு மாநாடு நடத்திக்கிட்டு அவர் என்ன உலகத்தில் இருக்கிறார். அது இன்னொன்னு, எப்ப முதலமைச்சர் போய் பார்த்து அவருடைய அன்னாருடைய மறைவுக்கு துக்கம் விசாரிச்சாரோ அதுல இருந்து தமிழ் தேசிய அதிபரோட டோனே மாறி போச்சு. அவர் நேரா பாத்தீங்கன்னா அங்க அவர் அடிக்கிறார். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேங்க, தமிழக அரசியல் களத்துல இருவரும் கிறிஸ்தவர்கள் மோதுறாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவரும் தமிழ் தேசிய அதிபர் சீமானுங்கிற கிறிஸ்தவரும் சிறுபான்மையினர் ஓட்டு 2 பேத்துக்கும் பிரிய போகுது, திமுகவுக்கு லாஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பாருங்க. ஓகே திரு சுபேர், 4 முனை போட்டி அப்படின்னு இருந்தாலும் ரியல் போட்டி 2 பேருக்கு தான். அப்படி இருந்தாலும் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்றாரு சேலமணிகண்டன். அவருடைய நம்பிக்கை ஆசை 4 காலம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டேச்சர்ன்றது ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றப்போ போட்டி அங்கே தானே வரும். இல்லை போட்டின்னு அதான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில். திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மதசார்பற்ற அணி ஒரு கூட்டணி, மதசார்பு இல்லாத ஒரு அணி கூட்டணி. இந்த 2 அணி இருக்குது. யார் தமிழ்நாட்டை அடுத்து ஆள வேண்டும், மதசார்புள்ள சக்திகள் ஆள வேண்டுமா, மதசார்பற்ற சக்திகள் ஆள வேண்டுமா அப்படிங்கிறதான் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு யார் முதலமைச்சராக வேண்டும், எடப்பாடி பழனிசாமி இல்ல தமிழ்நாடு அரசியல்ல இதெல்லாம் மதசார்பற்ற கூட்டணி இந்த தேர்தலில் வருது. அதான் சொல்றேன், பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்த பிறகுதான் இந்த விவாதம் வருது. இல்லைன்னா அதிமுக திமுகங்கிற ரெண்டு இருதுருவ அரசியல் தான் இருந்துச்சு. இப்போ இவங்க மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருக்கிற போது பாஜகவோடு அதிமுக சேர்ந்த பிறகு அப்படித்தான் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ யார் ஆள வேண்டும் அப்படிங்கிறதான் இப்போ முயற்சி வரும். இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அது வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நீங்கள் இங்கே சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே இந்த குழப்பங்களே போயிட்டு இருக்கு. திரும்ப அதை சொல்கிறாங்க. சில பேர் மாற்று கருத்தில் சொல்கிறாங்க. இந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி நம்ம முடிவு பண்ணுறது யாருடைய ஆட்சி அப்படின்னு? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தாங்கிறதுல மாற்று கருத்தே கூடாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இல்லை வேறு யார் முதலமைச்சராங்களாம் தெரியாது. இப்போ முதலமைச்சருங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு கட்சி தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறார். இந்த பக்கம் கிளியராக சொல்லிட்டாங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட். அண்ணாமலை சொல்றாரு இபிஎஸ் தான் முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் ஆக்குவோம். ஏன் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் சில மாதிரி சொல்றாங்க? தேசிய ஜனநாயக கட்சி தலைமையிலான அமித்ஷாவே முதல்ல சொன்னாரு, அப்புறம் அவர் மாத்தி பேசினார்ன்ற கேள்வி இருக்கு. விவாதத்துக்கு இடமே கொடுக்காம கிளியர் கட்டா பேசி முடிச்சிருக்கலாமே. கிளியர் கட்டா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப இந்தியா கூட்டணியில் வந்து அங்கே ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய இவர் தலைமையில் தான் தேசிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இந்தியா கூட்டணியுடைய தலைமை யாரு? ராகுல் காந்தி தலைமையாக இருக்குது. அப்போ இந்த ராகுல் காந்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா என்ன சொல்றாரு? திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, திமுக ஆட்சிக்கு நாங்கள் துணையாக இருப்போம், கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் பாஜக அங்கிருந்து இங்கே வருகிற போது அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, அதிமுகவுக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வந்து அதிமுக தான். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாலும் சரி, பாஜக சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வந்து அதிமுக தான். அதனுடைய தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை வந்து ஸ்டாலின் தான், திமுக தான் தலைமை. அப்போ இந்த குளறுபாடுகளே இல்லை, குழப்பத்துக்கே ஒரு இடம் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இப்போ சிக்கல். நுண்ணிய புள்ளியை பார்த்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போடுற ஓட்டு பாஜகவுக்கு போயிடும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதிமுகவுக்கு போடுற ஓட்டும் பாஜக கூட இருக்கிறப்ப மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சு? ஏக்நாத் சிண்டே காமிச்சு வந்தாங்க. அதுக்கு பிறகு யார் ஆட்சி அமைச்சா? ஏக்நாத் சிண்டே காமிச்சு அங்கே தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் ஆட்சி அமைச்சது முதலமைச்சர் வந்து பாஜக சேர்ந்து முதலமைச்சர் ஆனார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? கேட்போம். திரு சேலமணிகண்டன், இந்த ஒரு புள்ளியை பார்ப்பாங்க மக்கள். பாஜக என்டிஏ ஆட்சின்னு சொல்லுது, ஆனால் திமுக
ஸ்டாலின் தான் முதலமைச்சர், திமுக ஆட்சின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நுண்ணிய புள்ளியை பார்ப்பாங்க, அது களத்தை இங்க மாத்தும் அப்படின்ற. அதாவது கார்கே, நான் முதல்ல போன ரவுண்ட்ல விட்ட ஒரு இதுக்கு சொல்லிட்டு அவர் சுபேர் சொன்னதுக்கு போறேங்க. அதாவது இவர் பாத்தீங்கன்னா திரு விஜய் நடிகரா இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுமான்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாரு. எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது, மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா வந்து கருணாநிதியுடைய மகன் அப்படிங்கறதுனால தானே அவருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு கிடைச்சது. அதை கூட ஒரு விதத்துல ஏத்துக்கல. ஏன்னா ஒரு 30-40 ஆண்டு காலம் அவர் களப்பணி ஆற்றியவர். திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் அப்படிங்கறதுனால தானே உதயநிதி எந்த கஷ்டமும் படாம அப்படியே பான் வித்து டைமண்ட் ஸ்பூன் வந்த 4 வருஷம் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதனால அதே மாதிரி தான் சார் அவருக்கு நாளைக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டாதான் நம்ம கணிக்க முடியும். ஜெயிக்க வச்சாங்க. மணிகண்டன், ஓட்டு போட்டாதான் கணிக்க முடியும். பூலான் தேவி கூட தான் ஓட்டு போட்டாங்க. இல்ல கொள்ளைக்காரி பூலான் தேவி கூட தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நம்ம அப்படி ஒப்பிட முடியுமா சார்? ஒண்ணுங்க. அப்புறம் சார் அத இல்ல சார், இப்ப அவருக்கு நடிகருங்கிறது தான் சார் அவருக்கு அடையாளம். எம்ஜி ராமச்சந்திரன் நடிகருங்கிறதுனால தான் அவர் பிரபலப்பட்டார். கருணாநிதிங்கிற தலைவருடைய மகன்கிறதுனால தான் அந்த முகவரியை வச்சு தான் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மேல வந்தார். இல்ல அவருக்கு இன்னைக்கு தனித்துவ அரசியல் இருக்குல்ல சார்? இல்ல முதலமைச்சருக்கே இன்னைக்கு தனித்துவமா 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் இருக்கு. அவருக்குன்னு தனி வர்றாரு. உதயநிதிக்கு என்ன இருக்குதுங்க? சந்தானத்தோட நடிச்சிட்டு இருந்தார். உதயநிதிக்கு என்ன இருக்குது? அதை விட்டுருங்க, நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கே போல. பாக்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க. விஷயத்துல வந்து விஜய் ஏதாவது பண்ணாரான்னு போற போக்குல கேட்டாரு. அதுக்கு முன்னாடி அஜித்குமார் அடிச்சு போலீஸ், இவங்க திராவிட போலீஸ் அடிச்சு கொண்டவனே ஐ எம் சாரிமா அப்படின்னு போன் பண்ணாரு. அந்த மாதிரி முதலமைச்சர் இது வரைக்கும் கவின் குடும்பத்துக்கு ஏதாவது பேசினாரா? இதுல மத்த சாதிக்காரங்களோட ஓட்டு போயிடும் அப்படின்னு ஐயா கொஞ்சம் இருங்கய்யா, நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. இதுக்கு போன் பண்ணி ஐ எம் சாரிமா அப்படின்னாரு. இதுக்கு மட்டும் வரவழைச்சு பேசுறாங்க. அதுக்கு ஐ எம் சாரிமா, அதே சாரி போன்ல கேட்டுக்கலாம்ல, சாரி கேட்டுக்கலாம்ல. அதை விட்டுங்க, அதோட நேர்ல வரவழைக்கிறது வேற. நல்லா கவனிங்க. ஏன் சார் இதுக்கு சாரி கேட்டாரா சார்? அடுத்த ஒரு கேள்வி முக்கியமான, அவர் சொல்ற அதே புள்ளியை நான் தொடர்றேன் சார். அமித்ஷா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பேசினாருன்னு கவனிங்க. ஒருபோதும் ராகுல் காந்தி இந்திய பிரதமராக முடியாது, உதயநிதியை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்க விடக்கூடாது. இதுதான் சார் டேர்னிங் பாயிண்ட். ஸ்டாலின் அல்ல, ஒருவேளை தப்பி தவறி சூரிய மேற்குல உதிச்சு ஒருவேளை திமுக ஜெயிச்சா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இல்ல, உதயநிதி தான் முதலமைச்சர். அதனால உதயநிதி ஒருபோதும் ஆக்கக்கூடாது. இப்ப மக்கள் வந்து அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் தெளிவா புரிஞ்சுட்டாங்க. ஸ்டாலினை சும்மா காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு ஒருவேளை ஜெயிச்சா உதயநிதி தான் முதலமைச்சர். அப்ப உதயநிதியா பழனிசாமியா? 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமியா சினிமாவில் அதிகாரம் பூசி 4 வருடத்தில் பான் வித் டைமண்ட் ஸ்பூன் அதுல வந்து ஆட்சியின் அதிகாரத்திற்கு வந்த மக்களின் கவலை தெரியாத உதயநிதியா அப்படின்னு கேள்வி வந்தா திமுக டெபாசிட் காலி. 234 தொகுதியில் டெபாசிட் காலி. கேட்போம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடுமவன கார்த்தி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் ஒரு வியூகத்தை வகுத்து களத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆடு மாடுகள் மாநாடு, கல்லிறக்கும் போராட்டம், இப்போ மரங்களின் மாநாடு நடத்துது. இது வியூகமா வினோதமா? இல்லை, மற்ற கட்சிகள் எல்லாமே வாக்குரிமை வாக்கரசியல் நோக்கி போகிறாங்க, வாக்கரசியலை மையப்படுத்தி வேலை செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மக்கள் வாழ்வாதார உரிமை சார்ந்து பேசுது. இந்த ஆடு மாடுகளின் மாநாடுங்கிறத திரும்ப திரும்ப ஒரு கேள்விபொருள் போல பேசுகிறாங்க. அந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட முதன்மை முழக்கங்கிறது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிறது தான். நாம் வந்து 5000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து வேட்டை சமூகத்திலேருந்து மேய்ச்சல் சமூகமாக மாற தொடங்கிட்டோம். இதில் வந்து மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்னு நிலங்கள் இருந்துச்சு. நீங்கள் மேய்ச்சல் புறம்போக்குங்கிற நிலங்கள் இல்லை, எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டுச்சு, ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த மேய்ச்சல் நிலங்கள் வேணுங்கிறதுக்காக அந்த உரிமை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடக்குது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டை வந்து மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காதலுக்கான ஆண்டுன்னு ஐநாம் மன்றம் அறிவிச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டு டெல்லியில் 2 நாள் கருத்தரங்கு நடந்து அந்த கருத்தரங்களை நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் கலந்துக்கிட்டு 2வது நாள் அமர்வில் வந்து மத்திய அமைச்சர் கலந்து கொள்கிறார். 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசில் இந்த மேய்ச்சல் நிலத்தை வலியுறுத்தி பழங்குடி மற்றும் வனங்களை சார்ந்து வாழ்வோர் உரிமை அங்கீகரிப்பு சட்டம் அப்படின்னு சட்டம் போடப்படுது. நாம் இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பால் தேவையில் 53 விழுக்காடு அளவுக்கு இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடையிலிருந்து பெறப்படுது. சமூக அரசியல் கட்சி இது எங்க ஓட்டு கொடுக்கும்? முடிச்சிடறேன். அதே போல் 74 விழுக்காடு நாம் பயன்படுத்தக்கூடிய இறைச்சி
இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது. அப்புறம் ரேக்கலா ரேஸு, அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு போன்றவையும் மேய்ச்சல் முறை மூலமாக தான் அந்த காளைகள் வளர்க்கப்படுது. அப்போ இந்த மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிற உரிமையை வலியுறுத்தி தான் நாம் தமிழர் கட்சி அந்த நிகழ்வு எடுக்கிறோம். அதே போல் கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை இருக்குது. இப்போ கல் வந்து சராசரியாக 4.5 அளவுக்கு ஆல்கஹால் கொண்டிருக்கு. அது நொதிச்சு போனால் புளிச்சு போனால் கூட அதிகபட்சம் 14-15 விழுக்காடு இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நலன் பயக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. அதே சமயம் டாஸ்மாக் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் 44 விழுக்காடு ஆல்கஹால் இருக்குது. அப்போ டாஸ்மாக் சாராயத்தை வீதிக்கு வீதி வச்சுட்டு கல்லுக்கு ஏன் தடை சொல்லிட்டு அந்த உரிமை கோரி போராட்டம் பண்ணுறோம். இப்போ திமுகவும் அதிமுகவும் வாக்கரசலுக்காக வேலை செய்யுது, நாம் தமிழர் கட்சி மக்களோட வாழ்வாதார உரிமைக்காக அரசியல் செய்யுது. இதுல வந்து அதுதான் கேட்குறேன், நீங்க வெறும் சமூக இயக்கமா இல்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர் அமைப்பா மட்டும் இருந்தா பரவாயில்ல, வாக்கு வங்கி சார்ந்து வந்துட்டீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆடு மாடுகளுக்கு ஓட்டு இருக்கா? இந்த வியூகம் எப்படி மேய்ச்சல் நில உரிமை கேட்கிற ஒரு நிகழ்வு, ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு அப்படின்னு சொல்றேன். இதுல திமுக அதிமுக 2 பேரும் திராவிட கட்சியும் ஐயா ஸ்டாலின் வந்து ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு நகர்றாங்க. இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு முழக்கத்தை வச்சு அவர் நகர்றாரு. இவங்க இப்பதான் இப்பதான் மக்கள் நோக்கி நகர்றாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகளும் 12 மாதமும் நான் களத்தில் நிற்கிறோம், மக்களோட போராட்ட களங்கள் நிற்கிறோம், மக்கள் பாதிக்கப்படுறாங்க நிற்கிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சி மக்களோட மக்களாக உரிமைக்காக நிற்குது. அப்படி நாம் தமிழர் கட்சி உரிமைக்காக நிற்கிறதால தான் நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2016 1 விழுக்காடு வாக்கில் பெற்றோம், 234 இடத்துல நாங்கள் வெற்றி பெறலை. 2019, 21, 24 அப்படின்னு 4 பொது தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறலாம் கூட நாம் தமிழர் கட்சி 4 காலம் வளருது. ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பது போல விதாச்சர பிரதிநிதித்துவம் இருந்தால் நாம் தமிழர் கட்சியோட இந்த வாக்கு விழுக்காட்டுக்கு ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினராக கிடைச்சிருப்பாங்க. ஆனால் கெடுவாய்ப்பு அந்த முறை இங்கே இல்லை. அதே சமயம் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி வாக்கரசை நோக்கி எப்போதும் வேலை செய்யறதில்லை. சித்தாந்த அரசியல், சேவை அரசியல், கள அரசியல், மக்களுக்கான உரிமை அரசியல் தான் செய்யும். அந்த அரசியல் வந்து சரி என்று உணர்ந்து மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வந்து மக்களோட களத்தை நிற்கிறோம், மக்களோட வாழ்வாதார உரிமைக்காக போராடுறோம். இவங்க போல திமுக போல அதிமுக போல காசு கொடுத்து நாங்கள் வாக்களை பெறதில்லை, மக்களை ஏமாத்துறதில்லை, தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படியே மடைமாற்றம் செய்யறதில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பேசுகிறப்ப வந்து தமிழ் தேசிய அதிபர்னு குறிப்பிடுறாரு எல்எல் தோணியில். அப்போ நான் 10 தோல்வி பழனிசாமி குறிப்பிட்டா அவருக்கு தாங்குமா? வலிக்குமா? இருக்கா? வலிக்காத. நீங்கள் வந்து உங்கள் இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் எல்லாம் உங்கள் பொதுக்கூட்டம் மேலே வச்சுருங்க. விவாதாரங்கன்னா அந்த விவாதாரங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு மொழி நட இருக்கு, அதை பின்பற்றுங்க. நீங்க தமிழ் தேசிய அதிபர்னா நான் அதிமுகவை நான் வேற கட்சின்னு சொல்லுவேன். ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் மணிகண்டன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவர் நாம் தமிழரோட செய்தி தொடர்பாளர் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஆடு மாடு செடிக்கு எல்லாம் இது வந்து அதுக்காக ஒரு கூட்டம் நடத்துறீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் கனிம வளத்தை கொள்ளை போகும் கனிம வளத்தை காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க? நம்பர் 1 மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு மரியாதைக்குரிய சீமா சார் நான் முடிச்சிடறேன் கேள்வி முடிச்சிடறேன். மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்? உலகத்திலேயே மாட்டு இறைச்சிக்காக அதிகம் கொல்லப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் நாடு இந்தியா. அதிகமா மாட்டு கொண்டு அதை இறைச்சிக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப நாளையில இருந்து சீமான் மாடுகளை காப்பாத்த பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வாருங்கள், மாட்டு இறைச்சி உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி கேரளா அடிமாட்டம் தடுத்து யாரும் மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி இப்ப கனிமவள கொள்ளையும் பேசுறாருல, நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இல்லை, ஆனா தொடர்ச்சி அந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக மணல் கொள்ளைக்கு எதிராக நாங்க போராடுறோம். இப்ப அவர் அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர். 10 ஆண்டு காலம் 2011 தொடங்கி 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு. இந்த அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஐயா சகாயம் வந்து அங்க முதல்ல மாவட்ட ஆட்சியில் இருக்கிறப்ப அந்த கனிமவள கொள்ளை நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த ஜெயலலிதா அம்மையார்ட்ட. ஐயா சகாயம் வந்து அறிக்கையை தாக்கல் பண்ண இஷ்யூ வந்தப்ப திமுக இல்ல இஷ்யூ தொடக்கம் 2011 காலகட்டம்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல ஐயா சகாயம் வந்து அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. தாக்கல் பண்ண பிறகு ஜெயலலிதா அம்மையார் அந்த அறிக்கையை மீது நடவடிக்கை எடுக்காம ஐயா சகாயத்தை தூக்கி கோஆப்டர் துறைக்கு மாத்துறாங்க. அதுக்கு பிறகு மதுரையில் அந்த கனிமவள கொள்ளை நடக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு குழு அமைக்குது. அப்படி குழு அமைச்சப்ப விடிய சுடுகாட்டில் படுத்து கிடந்தாரு ஐயா சகாயம். யாரோட ஆட்சி காலத்துல? இதே அதிமுக ஆட்சி காலம். அப்ப எங்க போச்சு கனிமவள கொள்ளை மீதான இந்த அக்கறை எல்லாம்? சரி கேட்போம். திரு பெருமாள்மணி, விஜய் ரசிகர்களை பக்குவப்படாதவர்கள் அப்படின்னு இன்னும் இப்போ அந்த ஒரு ரசிகரை தூக்கி வீசினது, கிரீஸ் இதெல்லாம் தாண்டி போனது அப்படின்னு
அவங்க அரசியல் மயப்படுத்தப்படலை அப்படின்றதையும் ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துறாங்களா? சார் அவங்க போன தேர்தல் வரைக்கும் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, நாம் தமிழருக்கு வாக்களிச்சாங்க. 3 கூட்டணின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் சார். இந்த 3 கூட்டணிக்கு தானே அவங்க வாக்களிச்சாங்க. இப்போ புதிதாக இந்த 4 வருஷத்தில் ஒரு சிறிய வேட்பாளர் தானே வந்திருப்பாங்க 2021க்கு பிறகு. இப்போது இந்த மாதிரி தர்க்கத்தை வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு வாக்களிக்கிற போது அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் புதிதாக யாரையாவது ஒருத்தர் அவங்க தேடி போய் வாக்களிக்கிறதுன்னு போனால், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல, இப்போ 2021க்கு அப்புறம் சேர்ந்த ஒரு 4 வருஷம் ஆடான வாக்காளர்களை விட்டுருங்க. இப்போ அந்த கூட்டத்துக்கு போனது அந்த கூட்டம் மட்டும்தானே, எல்லாம் லட்சக்கணக்கான கோயில் போனாங்கல்ல. அதில் 2021 தேர்தலில் இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு வாக்களித்தவங்களும் இருக்கிறாங்கல்ல. 2021 தேர்தலில் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க இந்த கூட்டணிக்கு தானே பெருவாரியாக இந்த 2 பேரும் கூட்டணி. அப்போ என்னன்னா, அப்பெல்லாம் அந்த 2 வாய்ப்பா இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருந்தது. இப்போ 3ஆவதா ஒரு புதிய சக்தி வந்து அதுக்கு பின்னால போனா அவருடைய நடத்தை விமர்சிக்கப்படுது. இருங்க, நான் சேர்களை உடைச்சிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முதல்ல தலைவரை பார்க்கணும், அதுக்கப்புறம் அங்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க சார். உணர்ச்சி வயப்படுகிற தொண்டர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு இருப்பாங்க. நீங்க நான் முடிச்சிடறேன் சுபேரனே, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இதுல என்ன பிரச்சனைனா, அங்க போன யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லைன்னா, அவன் நேத்து வரைக்கும் முன்னேற்ற கழகங்களுக்கு வாக்கு போட்டுட்டு இருந்தப்போ அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. இன்னைக்கு தாவேகா மாநாட்டுக்கு போனா அங்க அரசியல் புரிதல் இல்ல. இது தர்க்கமா? இல்ல, நேத்து வரைக்கும் வாக்கு போடல. ஏங்க போனவன் எல்லாம் 20, 21, 18 வயசு பையனாங்க. என்ன நீங்க பேசுறீங்க? போனவன் எல்லாருமே 18, 19, 20, 21 வயசு முதல்முறை வாக்காளர்கள் இருக்காங்க. முதல்முறை வாக்காளர்கள். ஏங்க நான் என்ன சொல்றேன், போனவன் எல்லாருமே முதல்முறை வாக்காளர்களா? அப்போ அந்த கூட்டத்துக்கு போன எல்லாருமே போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்? ஏதோ ஒரு கட்சி. அப்பெல்லாம் அரசியல் புரிதல் இருந்ததா? இன்னைக்கு தாவேகா மாநாட்டுக்கு போனா அரசியல் புரிதல் இல்லையா? சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். 50 வருஷம் இந்த மண்ணை யார் ஆளுதா? ஐயா பேராசிரியர் ஐயா பெருந்தகை அண்ணாவின் வழிவந்த இயக்கங்கள் தானே ஆளுது. ஐயா பெரியாரை கைப்பற்றி நிற்கிறவர்கள் தானே ஆளுகிறார்கள். அப்படி ஒரு பெரிய கூட்டம் அரசியல் மயப்படுத்தாமல் இருந்தால் 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட இருவரும் முன்னேற்ற கழகங்களின் தோல்வி இல்லையா? அது வேற யாருடைய தோல்வி? இந்த பிரச்சனைகள் அவங்க மாநாட்டுல இருந்தா அதை நம்ம கேட்கலாம். இப்ப இந்த பிரச்சனை இந்த மாநாட்டுல தானே கேட்கிறோம் சார். இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு தொண்டன் வந்து கிளையில இருந்து குதிக்கிறான் சார் கார்ல, சரிங்களா? ஒரு தொண்டனை வந்து ரேம்ப்ல இருந்து தூக்கி போடுறாங்க சார். நான் என்ன சொல்றேன், இந்த 2 உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா 120 மாவட்ட செயலாளர்கள் அங்க நிக்கிறான். 2.5 லட்சம் செயலாளர்கள் அங்க நிர்வாகிகளை அந்த கட்சி நியமிச்சிருக்கு சார். ஜனநாயகம் வந்து பரவலாகணும் சார். ஒரு புதிய கட்சி உள்ள வருதுன்னு வைங்க, நீங்க வந்து உங்களுக்கு அரசியல் இல்ல, உங்களுக்கு கொள்கை இல்ல, உங்களுக்கு லட்சியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்க, திரும்ப இதுக்கு நம்ம மன்னராட்சி காலத்திலே இருந்துடலாமே. புதிதாக ஒரு கட்சி வருகிற பொழுது அதை வரவேற்பது தானே. இப்போ ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்தியாவில் காங்கிரசினுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. அதை உடைச்சிட்டு பாஜக வருகிற பொழுது தானே இருவரும் அரசியல்னு ஒன்று மத்தியில் உருவாகுது இல்லையா? இன்றைக்கு பாஜகன்னு ஒன்று இருக்கு, காங்கிரஸ்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா போன்ற ஒரு புண்ணியம், ஒரு தவம் நமக்கு கிடைத்த காரணத்தினால காங்கிரசினுடைய ஒரு ஆதிக்கத்தை அவர் 67 உடைக்கிறாரு. நமக்கு ஒரு கட்சி கிடைக்குது. அப்போ புதிதாக ஒரு கட்சி களத்துக்கு வருகிற பொழுது அதை வரவேற்பது ஜனநாயகமா? இல்லன்னா நீ சேர உடைக்கிற, நீ நாற்கால், இதெல்லாமா ஜனநாயகம் சார்? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, புதுசா ஒரு கட்சி வருது, அதையே இங்க வரவேற்கிறோம், களத்துக்கு போங்க, வாக்கு கேளுங்க, மக்கள் வாக்களிச்சா. மாற்று என்ன? ஓட்டு போட்டப்ப தெரியலையா? இல்ல, இந்த மாநாட்டுல தான் இந்த கூத்து நடக்குது. அதிமுக மாநாட்டிலே, திமுக மாநாட்டிலே, நாம் தமிழர் மாநாட்டிலே, பிசிக மாநாட்டிலே நடக்கலையே. மரத்திலே இருந்து குளிக்கிறது, கிரீஸ் கட்டுறதுல இந்த மாநாட்டில நடக்குது. உலகத்திலேயே முதல் முறை இந்த மாநாட்டில கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வரும்போது தமிழ் வருவாங்களா? ஆமா, தவசாக செய்வான். எம்ஜிஆர் களத்துக்குள்ள இறங்கின போது என்ன நடக்குது? எம்ஜிஆர் தமிழ்லயே படிச்சு சார், படிச்சு பாருங்க சார். எம்ஜிஆர் களத்துக்குள்ள இறங்கியது இல்ல, களம் அதிர்ந்தது சார். களத்துக்குள்ள ஐயா எம்ஜிஆர் இறங்கிய பொழுது களம் அதிர்ந்தது. மக்கள் இரவு 4 மணி வரையும் 3 மணி வரையும் விழித்திருந்தார்கள். அதெல்லாம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? பாரு, ஒரு நடிகனை பார்க்கிறதுக்காக மக்கள் இரவெல்லாம் விழிச்சிருக்காங்க. 1 மணிக்கு வர்றேன்னு சொன்ன தலைவர் சார், இத காலகாலமா இந்த மண்ணு பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கு. இந்த விமர்சனத்தெல்லாம் ஒரு புதிய தலைவர்கள் வருகிற பொழுது என்ன என்றால், புதிய தலைவர்கள் வருகிற பொழுது நீங்க இன்றைக்கு
ஐயா எம்ஜிஆர் வந்த போல எளிமையா இருக்கணும். ஏங்க, பழக்கப்பட்ட மண்ணில் விசிலடிச்சா முஞ்சுகள்னு சொன்னவங்க தான் 25 வயதுல சட்டமன்றத்துக்குள்ள எம்ஜிஆர் கூட்டிட்டு போனாரு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா செங்கோட்டையன் சட்டமன்றத்துக்குள்ள போனப்போ 25 வயது KKSSR. இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐயா KKSSR, ஐயா முத்துசாமி, ஐயா செங்கோட்டையன், இவங்க எல்லாம் யாரு? 25 வயதுல மன்றங்கள்ல இருந்து சட்டமன்றத்துக்குள்ள போனவங்க. திரு இடுமாவனம் கார்த்திக், விஜய் பிரிக்க போற ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு, இளம் பெண்கள் ஓட்டு, அது முதல்ல அடி வாங்குறது நாம் தமிழரா இருக்கும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பார்வையை முன் வைக்கிறாங்க. அதாவது 2026 தேர்தல் முடிவு வந்து யாருக்கு வந்து பெரிய சரிவை உருவாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தாவேக்காவால் யாருக்கு பாதகங்கிறாங்க. தாவேக்காவால் விஜய்க்கு தான் பாதகம். ஏன்னா விஜய் வாக்குகளை பெறுவாருங்கிற முன்முடிவுக்கு வர்றாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 26, 2008ஆம் ஆண்டு இதே நாளில் சிரஞ்சீவி வந்து 10 லட்சம் பேருக்கு முன்னாடி வந்து பிரஜாராஜ்யங்கிற கட்சி தொடங்கினார். கட்சியை தொடங்கி அவரால் 3-4 ஆண்டுகள் கூட தாக்கு பிடிக்க முடியல. கட்சியை கொண்ட காங்கிரஸ் நினச்சிட்டார். அவர் கட்சி தொடங்குறப்ப என்ன சொன்னார்னா, என்னோட கொள்கை வந்து சமூக நீதினார். இவர் மத சார்பற்ற சமூக நீதிங்கிறார் விஜய். இவர் வந்து அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அண்ணல் அம்பேத்கர், காமராசர், பெரியார், இவங்களை கொள்கை வழிகாட்டுகிறார். அவர் அன்னை தெரசா, காந்தி, அப்புறம் வந்து ஜோதிராவ் பூலே, இன்னொருத்தர் யாராவது சொன்னார், அவங்களை கொள்கை வழிகாட்டினார். இப்போ சிரஞ்சீவியை பொறுத்த வரைக்கும் NT ராமாராவ் வந்து 8 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். தானும் 8 மாதத்தில் ஆட்சி பிடிச்சோன்னு நம்பி அதே 8 மாத கால அளவில் வந்தார், சரிஞ்சு போனார், ஒன்றுமில்லாமல் போனார். அதே போல எம்ஜிஆர் வந்து 18 எம்எல்ஏக்கள் வரை வாங்கினார். அவர் அரசியல் அந்த கட்சி எங்க போச்சு? அந்த கட்சி எங்க போச்சு? அப்புறம் காங்கிரஸ் தாங்க முடியல, ஒரு தேர்தல் தாங்க முடியல அவரால். இப்போ எம்ஜிஆர் போல வருவாங்கிறாங்க. திரும்ப ஒரு பொய் சொல்லப்படுது. எம்ஜிஆர் தோல்வியவே சந்திக்கல என்பது போல சொல்றாங்க. 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்கள்ல 38 இடத்துல எம்ஜிஆர் தோத்து போனார். சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் தான் வெற்றி பெறார். அதே 1980 பார்லிமெண்ட் தேர்தல் நடந்த அதே காலகட்டத்தில் புதுச்சேரி பொது தேர்தலில் திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டு, இந்த பக்கம் ஜனதா தளமும் எம்ஜிஆரும் கூட்டு. அதை ஜனதா தளம் கூட 3 இடங்களை பெறுது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக சுழியம். 1986 உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சியில் சொற்பமான இடங்களை பெற்று அதிமுக படுதோல்வி அடைஞ்ச பிறகு நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண போறேன், இந்த தோல்வி காரணம் அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அறிவிச்சு அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி தான் இருக்க வைக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர் படுதோல்வி எதிர்கொண்டார். இங்க வந்து எம்ஜிஆர் வந்து திடீர்னு ஒரு நாள் குதிக்கல. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து திமுகவில் இணைஞ்சு கொள்கை பரப்புரையாளராக மாறி எம்எல்சி ஆகி 2 முறை எம்எல்ஏ ஆகி சிறுசேமிப்பு துணைத் தலைவராகி 1956 வந்து நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி பண்ணதுக்காக சிறைக்கு போய் சிறையில் சாதாரண வகுப்பில் வந்து 65 மொழிப்போரில் பங்கு கொண்டு பொருளாளராகி இதுக்குள்ள 20 ஆண்டு ஆயிடுது. 20 ஆண்டு காலம் கழிச்சு அவர் அதிமுக கட்சியோடங்கிறப்ப ஒரு எம்எல்ஏ. இதை கடந்து எம்ஜிஆர் ஆட்சி வந்து ஊழலற்ற ஆட்சி இல்லை. இங்கே சர்க்காரிய கமிஷன் பேசுறோம், கருணாநிதி வைக்கப்பட்டது. அதே போல எம்ஜிஆர் மீது ரே கமிஷன் வைக்கப்பட்டுச்சு, அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு தான். அப்ப எம்ஜிஆர் ஆட்சியும் வந்து அப்பழுக்கற்ற ஆட்சி இல்ல. எம்ஜிஆர் ஒரே நாள்லயும் குதிக்கல. எம்ஜிஆர் வந்து இங்க வந்து தோல்வியவே கூட குற்றச்சாட்டு வச்சுதான் வெளியே வர அதனால இவங்க வந்து ஊடகங்கள் உட்கார்ந்துகிட்டு ஒரு கருத்துரை செஞ்சாங்க. இல்லைன்னா அவங்க விருப்பத்தை வந்து உள்ள கிடைக்க வெளிப்படுத்துறாங்க. மற்றபடி இந்த தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான களமா தான் இருக்கும் அப்படின்னு உறுதிப்பட நம்புறோம். களத்துல முன்னோக்கி பாயிரும். ஓகே, மணிகண்டன் சுருக்கமா எழுதிக்கிறது. மைனாரிட்டி ஓட்டுகளை பெருமளவு விஜய் பிரிப்பாருங்க. அதனால அதிமுகவுக்கு பாதகம் இல்லை. பட்டியலின மக்கள் ஓட்டுகளை பிரிப்பார். திமுக கூட்டணிக்கு அது பெரிய வம்பு. அதே மாதிரி மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பாரு. இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு சீமானுகிட்ட இருந்து பிரிப்பார். அதுலயும் அதிமுகவுக்கு எந்த பாதகமும் இல்லைங்க. அதாவது பெருமாள் மணி சொன்னதுக்கு மட்டும் சொல்லிடுற, பாஜக படிப்படியா 2 சீட்டு 68, 82, 128, 164 ஏறத்தாழ 40 ஆண்டுகள் போராடிதான் அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வீழ்த்திட்டு வந்தது. விஜய்னால எடுத்த உடனே ஆனானப்பட்ட எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பிச்சு 6 ஆண்டுகள் கழிச்சு தான் ஆட்சியை பிடிச்சாரு. NT ராமராவ் மட்டும் தான் 8 மாசத்துல பிடிச்சாருங்கிறத சொல்லிட்டு, சூரியன் அஸ்தமனமாகும், சிவகாசி பட்டாசு நமுத்து போகும், மைக் மக்கராகும், இலை துளிரும், தாமரை மலரும். கவிதையோட முடிச்சிருக்கிறாரு. இல்ல, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் என்பது அவர்களுக்கு வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் தான். இது வந்து எப்படின்னா எந்த ப்ரூஃப் பண்ணாமல் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் தாவேகா என்பது ஒரு சுயேட்சை தான். ஒன்றும் தேர்தல் அங்கீகாரம் கட்சி கிடைச்சிருந்தா கூட சின்னம் கிடைக்கல. ஒரு சுயேட்சை பொது சின்னம் கிடைக்கும். பொது சின்னம் ஒரு சுயேட்சை கட்சி தான். அது தேர்தல் களத்திற்கு வந்த பிறகு தான் அது என்ன பெர்சன்டேஜ் இருக்கும். அதிகபட்சமாக போனால் 8 to 10% வாங்கும். அதற்கு பிறகுதான் முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு இந்த கட்சியை தொடர்ந்து கொண்டு போவாரா இல்லை மீண்டும் திரைப்படங்கள் நடிக்க போவாராங்கிறது தேர்தல் முடிவுகள் தெரியும்.
சார் தினமும் தமிழ்நாட்டில் 1 கோடி பாட்டில் மதுபானங்கள் விற்பனை ஆகுது சார். இந்த 1 கோடி மதுபான பாட்டில்களை ஆண்கள் வாங்குறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் அது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வாழ்வில் எத்தகைய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை யார் அந்த அந்த பாரதூரமான விளைவுகளை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் எப்படி ஏற்படுத்துகிறது என்பதை யார் பேசுகிறார்களோ, அந்த பிரச்சனைக்கு யார் தீர்வை முன்வைக்கிறார்களோ. சசி பெருமாள் இறந்த தேர்தலே அது எதிரொலிக்கலையே. இல்ல அதுதான் அது கடந்து வந்துட்டோம் சார். 20 வருஷம் ஆயிருச்சு. அது தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதை யார் அட்ரஸ் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பெண்கள் வாக்குகள் இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு நேச்சுரல் சாய்ஸாக 3வது ஆப்ஷனாக வருகிற விஜய் பக்கம் பெண்கள் வாக்கு சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்னேற்ற கழகங்களுக்கு இதை ஒரு அறிவுறுத்தலாகவே நான் இங்கே கவனப்படுத்துகிறேன். கில்லி உள்ள போனா இது மில்லி உள்ள போனா கில்லி வெளில வரும்னு பாடுறாரு. பாட்டில் உடைக்கட்டுமா? இல்ல அது படங்களுடைய களம் அப்படின்றது 4 முனை அப்படின்றது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனா யார் எவ்வளவு வாக்குல வாங்க போறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.